இந்த மூன்றாம் நாளுக்குரிய பரிசில்களுக்கான முழு அனுசரணையும் நமக்கு வழங்கி இருக்கின்றார் திரு அருந்தவராசா அனோசன், தலைவர் போர்டு இன்ஜினியரிங், தேசிய அமைப்பாளர் ஐக்கிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தயவு செய்த பெண் போட்டியாளர்கள் இந்த போட்டிகளில் பங்கெடுக்கும் வேளைகளிலே நீங்கள் அவர்களுக்குரிய முதலாம் இடம் பி அபிநயா தம்பியா இல்லம், கே பிருத்வி தம்பியா இல்லம், எஸ் எடிசன் தம்பியா இல்லம். முதலாம் இடம் பி அபிநயா தம்பியா இல்லம், கே பிருத்வி தம்பியா இல்லம், எஸ் எடிசன் தம்பியா இல்லம். இந்த மூன்றாம் நாளுக்குரிய பரிசில்களுக்கான முழு அனுசரணையும் நமக்கு வழங்கி இருக்கின்றார் திரு அருந்தவராசா அனோசன், தலைவர் போர்டு இன்ஜினியரிங், தேசிய அமைப்பாளர் ஐக்கிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டம் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனுசரணையை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றார் திரு அருந்தவராசா அனோசன், தலைவர் போர்டு இன்ஜினியரிங், தேசிய அமைப்பாளர் ஐக்கிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டம். இவருக்கும் எங்களுடைய நடப்பாண்டு நிர்வாகப்படும் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண அமைப்பாளர் என்ற வகையிலும் என்னுடைய கட்சியின் தலைவருடைய யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேசிய அமைப்பாளர் அனைவரும் அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய கட்சியின் மாண்புமிகு சாய் துரைவாச அவர்களுடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் இந்த மைதானத்திலே இந்த நிகழ்வுக்கு என்னுடைய தலைமையின் சார்பில் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை தந்த இந்த சச்சின் தலைமையான 23 வயதில் மிகவும் குறுகிய வயதில் எங்கள் ஊரிலே வரலாறு படைத்த ஒரு தலைவன் தம்பி சச்சின். மிக குறைந்த வயதிலே தலைவனாக வந்த ஒரே ஒருவன் சச்சின் தான். அடுத்ததாக உபதலைவராக இருக்கிறவர் தமிழில் அவருக்கு 24 வயது. உண்மையில் அவர்கள் சாதனை படைத்தவர்கள், துணிந்தவர்கள், சிறந்த தலைமை. அவர்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஏனென்றால் எங்களுடைய இந்த நிலையத்திலே இந்த கடந்த பொதுக்கூட்டத்திலே யாரும் பொறுப்பேற்க வரவில்லை. சச்சின் தானாக முன் வந்தார், தில்ஷா தானாக முன் வந்தார், பொறுப்படுத்தார்கள். அர்ப்பணிப்புடன் மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக தங்களுடைய பணிகளை ஆக்கி எல்லோருக்கும் முன்மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி. அதுவும் இந்த விளையாட்டு மைதானத்திலே நடப்பதை பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ள மூலம் எல்லோரும் பார்க்க எனக்கு இந்த மைதானத்திலே நீண்ட நெடிய தொடர்பு எனக்கு தான் இருக்கின்றது. இந்த மைதானத்திலே ஒவ்வொருவரும் விளையாடும் பொழுது இந்த விளையாட்டு மைதானை பெற்றுக் கொள்வதற்கு பட்ட பாடு, பட்ட வேதனை, பட்ட துயர் எனக்கு தெரியும். உண்மையில் என்னுடைய தலைமை இல்லை என்றால் இன்று உங்களுக்கு ஒரு மைதானம் இல்லை என்பதை இந்த இடத்திலே ஆணித்தரமாக கூறியிருக்கிறேன். எந்த ஒரு தலைவர் உங்களுக்கு இதே ஒரு விளையாட்டு மைதானத்தை பெற்று தந்திருக்க மாட்டார்கள் என்பதை இந்த இடத்திலே கூறியிருக்க வேண்டும். இது என்றுமே நடைபெறாத விஷயமாக இருந்தது. எங்களுடைய அதி உயர் தலைவர், எங்கள் ஊரிலே ஒரு முன்னோடியான தலைவர் இருந்தார். அவர் சேரப்பான ஜீவானந்த மாஸ்டர் அவர்கள். நாங்கள் இந்த விடயத்தை முன்னெடுத்த பொழுது கூறினார், எங்களுக்கு என்ற ஒரு மைதானம் அப்படி என்றுமே அமையாது, நீங்கள் இதில் இறங்க வேண்டாம், முயற்சிக்காதீர்கள். நாங்கள் சேர்த்த பணத்தை கூட திருப்பி கொடுத்து விட்டோம், சனத்துடைய ஆதரவில்லை என்று. நான் அப்படி சொல்லவில்லை, நிச்சயமாக அமைத்தே தீர்வோம் என்ற நம்பிக்கையோடு எனக்கு 26 வயசு. நிச்சயமாக அந்த முயற்சி வீணாகவில்லை. அந்த மைதானத்தில் தான் நீங்கள் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த மைதானத்தில் பங்கிலே பிரதான பங்கை வைப்பவர் என்னோட தோழர் என்ற முதல்வர் கூடுதலாக உழைத்தவர் அண்ணன் GS வில்லியம் அவர்கள். அடுத்து உழைத்தவர் மாமன்னர் இளங்கரசு
சானா ரகுபதி அவர்கள், இவர்கள் இல்லையா இருந்தால் உங்களுக்கு இந்த மைதானம் இல்லை, நிச்சயமாக இல்லை. எந்த ஒரு தலைவர் உங்களுக்கு செய்து தர மாட்டார்கள், செய்து தர மாட்டார்கள், முயற்சி எடுக்க மாட்டார்கள். முடியாத காரியம் என்றால் எங்களுடைய ஊரில் இருக்கின்ற தலைவர்கள் முனைகின்ற பழக்கம் என்றுமே இல்லை. ஆனால் செய்தால் மதிலே பெயரெழுதவும் கல்லிலே பெயரெழுதவும் தான் தெரியுமே தவிர முன் வந்து ஒன்றை செய்கின்ற துணிவு தைரியம் எந்த ஒரு தலைவருக்கும் இல்லை. இன்று இந்த நிகழ்விலே நீங்கள் இந்த விழா பொழுதே வரையறுத்திருக்கின்றீர்கள். உண்மை உங்களுடைய 141 வாக்கிலே நான் மாநகர சபைக்கு சென்றிருக்கின்றேன். என்னுடைய கட்சியிலே எனக்கு 27 ஆசனங்களில், மாநகர சபையில் இருக்கின்ற 27 ஆசனங்களில் எங்களுடைய கட்சியினுடைய ஆசனம் ஒன்று மட்டும்தான். அந்த ஒரே ஒரு ஆசனம் முதல்வரது வலதுகரமாக இருக்கின்றது. பெருமைப்படுங்கள், பெருமைப்படுங்கள். அதை நான் இங்கே பயிற்சி எடுத்தபடியினால் முதல்வருடைய வலதுகரமாக இருக்கின்றேன். நாங்கள் நினைத்ததை செய்வோம். நாங்கள் கொடுக்கின்ற ஆதரவு எங்களுடைய வட்டாரத்துக்கு திரும்பி வரும். நாங்கள் எதை கொடுக்கின்றோமோ நாங்கள் எதிர்த்தால் எங்களுக்கு எதிர்ப்பு தான் கிடைக்கும். முதல்வருக்கு ஆதரவை கொடுக்கின்றோம். எங்களுக்கு இந்த உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, எங்களுடைய இந்த மைதானம் இங்கே அமைந்திருக்கின்றது. இதன் எல்லை குளம் இருக்கின்றது. இது ஒரு அழகிய பிரதேசமாக மாற்றப்பட இருக்கின்றது. 2 கோடி ரூபாய். இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு, நாங்கள் அங்கே கொடுக்கின்ற ஆதரவு உங்களுக்கு இங்கே மலரப் போகின்றது. மிகவும் அழகிய பொழுதுபோக்கு மையமாக எங்களுடைய மைதானமும் அதனை ஒட்டி இருக்கின்ற காரணத்தினால் விலாசமான ஒரு பிரபல்யமான மைதானமாக மாறப்போகின்றது. பார்த்தீங்களா, நாங்கள் அப்பொழுது செய்த விஷயம் இன்று எப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றது. அப்பொழுது இதனை ஒரு பள்ளக்காணி என்றும், இது ஒரு பிரயோசனம் இல்லாத காணி என்றும், தோணி ஓடுகின்ற காணி என்றும் என்னுடைய தலையிலே கூடி அடித்து மண்டை உடைத்து வைத்தியசாலையில் இருந்து இந்த காணியை கொடனம் செய்கின்ற வேளையிலே இது எங்களுக்கு தேவையில்லை என்றார்கள். எங்களுக்கு இதை தவிர வேறு எங்க ஒரு காணி கூட இருக்கவில்லை. அந்த நிலைமையிலே என்னுடைய துணிவில் இந்த காணி அமைக்கப்பட்டது. இதுதான் உண்மை, இது வரலாற்று உண்மை. இதனை யாரும் மாற்ற முடியாது என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் என்னுடைய கட்சியினுடைய மாவட்ட அமைப்பாளராக நான் இருக்கின்றேன். கட்சி எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பதவியின் மூலம் நான் இந்த பிரதேசத்துக்கு நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது. நிச்சயமாக செய்வோம். மாவட்டத்தில் எங்கே எது செய்ய வேண்டுமோ தீர்மானிக்கும் அதிகாரம் என்னுடைய கையில் இருக்கின்றது. நிச்சயமாக செய்வோம். கடந்த மாதம் தம்பி குமரா கேட்டதற்கு நாங்கள் 70 பிள்ளைகளுக்கு புத்தக பைகள் வழங்கியிருந்தோம். இந்த மாதம் இந்த நிலையத்தினுடைய இளைஞர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு இங்கே விளையாட்டு நடத்த வேண்டும். என்னுடைய தலைவருக்கு கடிதம் தலைவர் கேட்ட அண்ணன் என்ன செய்தது? நான் சொன்னேன் குழுங்கள். நான் சொல்வது அங்கே நடைபெறும், நிச்சயமாக நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு இந்த விழாவிலே நீங்கள் எல்லோரும் உற்சாகமாக மிக சிறப்பாக உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து இங்கே கூடியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அதிக நேரம் எடுக்காது. என்னுடைய இந்த உரையை கேட்ட உங்களுக்கு நன்றி கூறி நான் இங்கே என்ன ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். எங்களுக்கு இங்கே ஆயிலே பக்கத்திலே ஒரு காணி இருக்கின்றது. இந்த காணி நான் தொடங்கிய போது எனக்கு 26 வயது, எனக்கு இப்போது 58 வயசு. நான் தொடங்கி ஏற்படுத்திய இந்த காணிக்கு பிறகு இந்த வரைக்கும் என்றும் ஒரு தலைவர் முயற்சி எடுக்கவில்லை. ஏன் எடுக்கவில்லை? செய்ய முடியாது என்றால் இறங்க மாட்டார். முன்மாதிரியாக நடத்துறதுக்கு ஒரு தலைவன் இல்லை. ஒரு தலைவன் காலடி எடுத்து வைத்தார், அந்த மக்கள் கூட்டம் அவன் பின்னே செல்லும். அந்த தலைவரோடு செல்லுங்க. தலைவர்கள் முன்மாதிரியாக நடவுங்கள். அந்த பக்கத்தி காணியை வாங்குவதற்கு நடவடிக்கை எடுங்கள். நிச்சயமாக என்னுடைய கட்சியினூடாக நிச்சயமாக நாங்கள் பெரிய உதவியை செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த வகையிலே என்னுடைய பேச்சை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.